சிவானந்தா அண்ட் வேதா தியானபீடத்தின் சார்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நாம் இன்று சிந்திக்கவிருக்கும் தலைப்பு இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தூரம் எவ்வளவு? இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தூரம் எவ்வளவு என்றால் 2 லட்சம் மைல் தொலைவா என்றால் இல்லை. அல்லது 2 கோடி மைல் தொலைவா என்றால் அதுவும் இல்லை. இல்லை 8 கோடி மைல் தொலைவா என்றால் அதுவும் இல்லை. அல்லது 40 கோடி மைல் தொலைவா என்றால் அதுவும் இல்லை. இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தூரம் அவரவர் தலை உச்சியிலிருந்து அவரவர் கையால் ஒரு ஜான் அளவு எடுத்தால் எவ்வளவு தூரம் வருமோ அவ்வளவு தூரமே இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தூரம். இறையாற்றல் ஒவ்வொரு மனிதரிடத்தும் அந்த இறையாற்றல் பேராற்றல் இறங்குவதற்கு காத்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் தான் அந்த இறையாற்றலை நமக்குள் இறங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி இறங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், நம் எண்ணங்களால் அந்த ஆற்றலை நம்முள் இறங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறோம். எண்ணங்களால் என்றால் எப்படி விளக்கலாம் என்றால், நாம் நம் பிள்ளைகள், நம் பிள்ளைகளுக்கு பின்பு நம் பேர பிள்ளைகள், அவர்களுக்கு பின்பு அவர்கள் பேர பிள்ளைகள், இப்படி நம் மனதாலும் எண்ணத்தாலும் பல கற்பனை வலைகளாலும் அந்த பிரபஞ்சத்திலிருந்து இறங்கிக் கொண்டிருக்கிற அந்த பேராற்றலை நாம் நமக்குள் இறங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் நமது என் வீடு என்று நாம் சொல்லிக்கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காலகட்டத்தில் வீடு இருக்கும். ஆனால் வீட்டினில் நாம் இருப்போமா என்றால் இருக்க மாட்டோம். எங்கே இருப்போம்? ஒரு நாள் ரோட்டிலே தெருவிலே கடத்தி வைத்திருப்பார்கள். நாம் காலில் அணிந்திருக்கும் பாதணிகளை கூட கேட்டிற்கு உள்ளேதான் வைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நம்மை ரோட்டில் கிடத்தி வைத்திருப்பார்கள். ரோட்டிலே கூட எத்தனை நாள் கிடத்தி வைத்திருப்பார்கள்? குறைந்தபட்சம் 1 நாள், அதிகபட்சம் 2 நாள், உச்சபட்சம் 3 நாள். அதுக்கு மேலே அந்த ரோட்டிலேயும் கூட நம்மை கிடத்தி வைத்திருக்க மாட்டார்கள். அந்த வகையிலே நாம் எண்ணங்களை குறைத்துக் கொண்டும் தேவையற்ற கற்பனைகளை குறைத்துக் கொண்டும் இறையாற்றலை நம்முள் இறங்குவதற்கு நாம் அனுமதிப்போம். அந்த வகையிலே இறையாற்றலுக்கும் நமக்கும் உள்ள தூரம் அவரவர் தலை உச்சியிலிருந்து அவரவர் கையால் ஒரு ஜான் அளவு எடுத்தால் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமே இறையாற்றலுக்கும் நமக்கும் உள்ள தூரம் என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. ஆத்ம வணக்கம்.